அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 56 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 56 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதன்படி சேலம் மாவட்ட எஸ்பியாக குத்தாலிங்கம் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதேபோல திருவண்ணாமலை எஸ்பியாக கார்த்திகேயன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கடலூர் மாவட்ட எஸ்பியாக விவேகானந்த சுக்லா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 56 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சேலம் மாவட்ட எஸ்பியாக குத்தாலிங்கம், திருவண்ணாமலை எஸ்பியாக கார்த்திகேயன், கடலூர் மாவட்ட எஸ்பியாக விவேகானந்த சுக்லா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக சாய் பிரணித் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்ட எஸ்பியாக ஜெயக்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 56 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. சேலம் மாவட்ட எஸ்பியாக குத்தாலிங்கம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல திருவண்ணாமலை எஸ்பியாக கார்த்திகேயன், கடலூர் மாவட்ட எஸ்பியாக விவேகானந்த சுக்லா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக சாய் பிரணித் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்ட எஸ்பியாக ஜெயக்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்கள்ல மாவட்ட எஸ்பிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக புதிய அரசு அமைந்தவுடன் ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து வந்தார்கள். அந்த வகையில் தற்போதும் ஐபிஎஸ் அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உமா ஐபிஎஸ் அவர்கள் தற்போது ஏற்கனவே கிரேட்டர் சென்னை போலீஸ்ல காலியாக இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ்ல அவர் டெப்டி இன்ஸ்பெக்டர் டிஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பாலகிருஷ்ணன் ஏற்கனவே டெப்டி கமிஷனர் ஆஃப் ஹெட் குவார்டர்ஸ் இருந்தார். அவர் தற்போது கிரேட்டர் சென்னை போலீஸுடைய டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைமுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். செல்வராஜ் ஐபிஎஸ் அவர்கள் ஹைகோர்ட் செக்யூரிட்டி சர்வீஸ்ல டெப்டி கமிஷனராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர்கள் இந்த இடமாற்றம் மனு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் சைபர் கிரைம் சென்ட்ரல் சைபர் கிரைம்ல இருந்த ஆரோக்கியம் அவர்கள் எஸ்பியாக சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வனிதா அவர்கள் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்தாங்க. கிரைம் அகேன்ஸ்ட் உமன்ஸ் இருந்தாங்க. அவங்க தற்போது ஆவடி போலீஸ் கமிஷனரேட்ல டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல டிராபிக் டெப்டி கமிஷனராக இருந்த குமார் அவர்கள் தற்போது சென்னையோடைய செக்யூரிட்டி ஐம்பத்தாறு காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதன்படி சேலம் மாவட்ட எஸ்பியாக குத்தாலிங்கமும், திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பியாக கார்த்திகேயனும், கடலூர் மாவட்ட எஸ்பியாக விவேகானந்த சுக்லாவும், திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக சாய் பிரணித்தும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்ட எஸ்பியாக ஜெயக்குமாரும், விழுப்புரம் மாவட்ட எஸ்பியாக மதிவாணனும் நியமனம் செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. விருதுநகர் மாவட்ட எஸ்பியாக கௌதம் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல தருமபுரி மாவட்ட எஸ்பியாக அருண் கபிலனும், கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பியாக அனிதாவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்பியாக ஆதவ் கிரீஷ் அசோக் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மாவட்ட எஸ்பியாக யாதவ் தேவநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாகை மாவட்ட எஸ்பியாக கெல்கர் சுப்பிரமணியன் பாலச்சந்திரா நியமனம் செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தேனி மாவட்ட எஸ்பியாக கம்பம் சாமுவேல் பிரவீன் கௌதம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழகத்துல 56 காவல்துறை அதிகாரிகள், அதாவது எஸ்பிக்கள் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் டிஐஜி இவர்களுடைய இடமாற்றம் தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமாக பல்வேறு மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிதாக எஸ்பிக்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை காவல்துறையில நிறைய டிசிக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக காவல்துறையில பார்த்தோம் என்றால் முக்கியமான மாவட்டங்களுக்கெல்லாம் எஸ்பிக்கள் மாற்றப்பட்டு அது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களுக்கான எஸ்பிக்கள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கிறார்கள்.
சேலம் மாவட்ட எஸ்பியாக குத்தாலிங்கம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி டாக்டர் சுதாகர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று கடலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி ஜெயக்குமார் மாற்றப்பட்டு அவர் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டத்திற்கு விவேகானந்த சுக்லா அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட எஸ்பியாக. அதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தவர் தான் விவேகானந்த சுக்லா, அவர் கடலூர் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். எனவே திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சாய் பிரணீத் ஐபிஎஸ் அதிகாரி இவர் எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஜெயக்குமார் எஸ்பியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக மதிவாணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்ட எஸ்பியாக கௌதம் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தருமபுரி மாவட்ட எஸ்பியாக அருண் கபிலன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பியாக GS அனிதா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று நாமக்கல் மாவட்ட எஸ்பி விமலா மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக யாதவ் கிரிஷ் அசோக் இவர் நாமக்கல் மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மதுரை மாவட்டத்தினுடைய எஸ்பி மாற்றப்பட்டிருக்கிறார். BK அரவிந்த் அவர் மாற்றப்பட்டுவிட்டு மதுரை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக தேவநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று நாகை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக கெல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா என்ற அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தேனி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக கம்பம் சாமுவேல் பிரவீன் கௌதம் என்ற அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக விஸ்வேஷ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக முக்கிய ஸ்நேகப்பிரியா இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக கிறிஸ்டி சிங் இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி முக்கியமான மாவட்டங்களுக்கு எஸ்பிக்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக செல்வகுமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சென்னை காவல்துறையில துணை ஆணையர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக மதுரை காவல்துறையிலும் கூட துணை ஆணையர்கள் பலர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எஸ்பி துணை ஆணையர்கள் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் மாற்றப்பட்டு இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில கொளத்தூர் காவல் மாவட்டம், அதே போன்று தியாகராய நாயர் காவல் மாவட்டங்களுக்கு எல்லாம் டிசிக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 56 அதிகாரிகள் இடமாற்றம் செய்து இது தொடர்பான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.